விருச்சிகராசி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பேச்சும் தன்னுடைய செயல்கள்லையும் டபார்னு எல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை என்ன நினச்சிப்பாங்கன்னா, அது தனக்கு தானே ஆபத்தாக வருவான். இன்றைக்கி சொல்லிடுவாங்க, நீ அன்றைக்கி இப்படி சொன்னேன்னா அவங்களால இயல்பாக இருக்க முடியாது. தன்னுடைய இயல்பாக இருக்கணும், தனக்குன்னு ஒரு நிம்மதி வேணும், தனக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு ஒரு கோயில். ரொம்ப பிரமாதமான கோயில். 7ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க இந்த கோயில். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ இந்த நண்பர்கள் எந்த முருகர் வழிபாட்டை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாங்க, படார்னு டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க என்னடாது அப்படின்னு விருச்சிக ராசிக்கு ஒரு இது இப்போ என்னோடய அம்மா வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க விருச்சிக ராசி பற்றி சொல்லும்போது. அதாவது விருச்சிக ராசி வந்து என்ன பண்ணுவோன்னா, தன்னுடைய வாழை மடைக்குமா, விஷத்தை வந்து வாள்கிட்ட கொண்டு வந்துடுமா, அதை எடுத்து தன் மண்டையிலே கொட்டிக்குமா. அப்போ விஷம் எங்கே ஏறும்? அப்படி தான் விருச்சிக ராசி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பேச்சும் தன்னுடைய செயல்கள்லையும் டபார்னு எல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை என்ன நினச்சிப்பாங்கன்னா, அது தனக்கு தானே ஆபத்தாக வருவான். இன்றைக்கி சொல்லிடுவாங்க, நீ அன்றைக்கி இப்படி சொன்னேன்னா அவங்களால இயல்பாக இருக்க முடியாது. ஸோ அவர்களுக்கு வந்து தன்னுடைய இயல்புக்கு விடணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தொழில் நன்னா பண்ணணும். அவங்களுக்கு யாரையும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸ்ட்ராங் மைண்டு, அந்த ஸ்ட்ராங் மைண்டுக்கு என்னான எல்லா சோர்ஸும் அவங்க வேணும்னு நினைப்பாங்க. அது இல்லைன்னா அவங்க என்டர்டெயின் பண்ணுறது கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ விருச்சிக ராசியை ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி பாருங்கள். அவங்க எண்ணமெல்லாம் பூரா தொழிலில் இருக்கஅப்படியே யோசிப்பாங்க. இன்றைக்கி சாயந்தரம் இந்நேரத்துக்கு போயிருந்தால் இந்நேரத்துக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிருப்போம், இங்கே உட்காந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை விருச்சிக ராசிக்கு இருந்துருக்கும். ரொம்ப ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்கும். அரசியலாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக இருந்துட்டுருக்கணும். ஒரு விதமான விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூலை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வந்து தோசை சாப்பிட மாட்டேன்னு வச்சுட்டாங்க, நீங்கள் தோசை சாப்பிடுங்களேன், சும்மா தோசை வேண்டாங்கிறேன்லன்றுவாங்க. அது ஒரு தடவை வேண்டாம்னு 2 தடவை அந்த இதை காமிச்சிருவாங்க அவங்க. இது விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய இயல்பாக இருக்கணும், தனக்குன்னு ஒரு நிம்மதி வேணும், தனக்குன்னு ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு ஒரு கோயில். ரொம்ப பிரமாதமான கோயில் இந்த கோயில். ஓகே. 7ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க இந்த கோயில். மருதமலை முருகன் கோயில். பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். மருதாசல மூர்த்தி, அந்த மூர்த்தியை வணங்கினாலே ரொம்ப விசேஷம். ஓகே, சூப்பர். 7ஆம் படை வீடாக சொல்லப்படுறது மருதமலை. ஓகே சார், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயக பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை 6 படை கோயில் போவேன். அந்த 6 படை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு.
நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும் பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறும். அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம். கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. ஓகே. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். ஓகே. இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கண்டிப்பாக. கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி. ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர் ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்பவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடின உடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி எழுத அப்பான்னு அழுவோமா, 3வது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, 4வது தான் மற்ற தெய்வங்களை நாம் வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை நாம் 2 பேரும் உட்காந்து இதை பேசுகிறோம். இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.